பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 தீமோத்தேயு 1:9 அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். 2 தீமோத்தேயு 1:9. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கிரியைகளை பார்த்து நம்மை அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. யாருடைய முகத்தையோ கிரியையையோ பார்க்காத தேவன் தம்முடைய தீர்மானத்தின்படியும் கிருபையின்படியும் தான் ஒருவரை அழைக்கிறார், தெரிந்து கொள்கிறார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படியும் கிருபையின்படியும் தான் நோவாவை தெரிந்து கொண்டார், அழைத்தார். ஆபிரகாமை அவனுடைய கிரியைகளை பார்த்து ஆபிரகாமே என்று கர்த்தர் கூப்பிடவில்லை. கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படிதான் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னதாக ஆதியாகமம் 12:1 எழுதப்பட்டுள்ளது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று தான் தீர்மானித்து திட்டமிட்டு வாக்குத்தத்தம் கொடுத்ததால் தான் ஈசாக்கை கொடுத்தார், யாக்கோபை கொடுத்தார். யாக்கோபின் புத்திரர்களில் யோசேப்பை தெரிந்து கொண்டார். தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றத்தான் மோசேயை முட்செடியில் அழைத்தார் கர்த்தர். மோசேக்கு பின்பாக யோசுவாவை தெரிந்து கொண்டு தான் ஏற்கனவே தீர்மானித்த கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேலர்களை கொண்டு சென்றார் கர்த்தர். தனக்கென இஸ்ரவேல் ஜனத்தில் தீர்க்கதரிசிகளையும் நியாயாதிபதிகளையும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆலயத்தில் ஏலிக்கு உதவியாக வேலை செய்த சிறுவன் சாமுவேலே என்று அழைத்து தெரிந்து கொண்டார் கர்த்தர். ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்றபோது சாமுவேலை கொண்டு கழுதையை தேடிச் சென்ற சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். சவுல் தன்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாத காரணத்தினால் ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு அரசனாக்கினார். கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதிடம், உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடம் இருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொல் என்றார். சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர் என்றான். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே என்று கூப்பிட்ட நெகேமியாவுக்கு கர்த்தர் எல்லோருடைய கண்களிலும் கிருபை கிடைக்கும்படி பதில் கொடுத்தார். என் கிருபையினால் உங்களுக்கு இறங்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடம் நான் கிருபையுள்ள கர்த்தர் என்று சொல்கிறார். யோனா கர்த்தரை நோக்கி, நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன் என்று ஜெபித்தவுடன் கர்த்தர் யோனா மேல் வைத்திருந்த தன்னுடைய திட்டத்தை அவனை கொண்டே நிறைவேற்றினார். தன்னை விசுவாசித்தவர்களை, தன்னை பின்பற்றியவர்களை, தன்னுடைய பிள்ளைகளை அடித்து துன்புறுத்தி கொலை செய்த பவுலை தன்னுடைய திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் தான் சவுலாக மாற்றி தன்னுடைய ஊழியத்தை செய்ய வைத்தார். எனவேதான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய தீர்மானத்தின்படியும் திட்டத்தின்படியும் அவருடைய கிருபையின்படிதான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நம்மை குறித்து திட்டமிட்டவர், தீர்மானித்தவர், கிருபை உள்ளவர், தெரிந்து கொண்டவர்,
அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் முதலில் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு வாழ வேண்டும். எனவே தம்முடைய கிருபையினால் நம்மை அழைத்தவரை அனுதினமும் முழு இருதயத்தோடு நேசித்து அவருக்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்தோமானால் கிருபையின் மேல் கிருபையை நம்மேல் பெருக பண்ணி தம்முடைய திட்டத்தின்படியே நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சாட்சியாக நிலைநிறுத்தி அவரும் மகிமைப்பட்டு நம்மையும் மகிமைப்படுத்துவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தையும் தீர்மானத்தையும் கிருபையையும் காத்து கொண்டு நாங்கள் வாழ கர்த்தர் தயவு செய்தருள வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.